பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 24வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சலுள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினி இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்துளியா இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றிப்போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கன்மலைகள் பெயர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான முடிவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. நீர் அன்புள்ள தேவன், இரக்கம் சுபாவமுள்ள கர்த்தர் என்பது எங்களுக்கு தெரியும் தகப்பனே. நாங்கள் எங்களுடைய மீறுதல் நிமித்தமாக கர்த்தரை எரிச்சலூட்டும் பொழுது ஒருபோதும் நீர் அதை பொறுத்து கொள்ள மாட்டீர். அமீன் தகப்பனே. ஒரு எரிச்சலின் உங்கள் உக்கிரத்தை எங்கள் மீது நீர் அனுமதிப்பீர் என் ஆண்டவரே. அப்பா, அதற்கு நாங்கள் பயந்து தேவனுக்கு நாங்கள் அஞ்சி வாழத்தக்கதான கிருபை தாங்க தேவரீர் இறங்குவீராக. எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நாங்கள் பயந்தவர்களாய் இருக்கவும், உமக்கு பிரியமுண்டாகும்படியான காரியங்கள் நாங்கள் செய்யவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் முற்றிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளும். தேவருடைய பலத்த கரம் எங்களோடு இருப்பதாக. ஆமீன் என் தகப்பனே. தேவருடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட வேணும். எது உமக்கு மகிழ்ச்சி கொடுக்குமோ அதை மாத்திரம் செய்யத்தக்கதான கிருபை தாரும். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருப்பதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து போதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. உலக நாடுகளிலும் சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. யுத்தங்கள் ஓயிட்டும் என்றாச்சா. இஸ்ரேல் தேசத்தை தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும். உலக நாடுகள் எல்லாம் ஆண்டவரே தங்களுடைய கோபங்கள் எல்லாவற்றையும், வன்முறைகள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தினால் தேசத்தின் ஜனங்கள் அமைதலால் ஜீவனம் பண்ண கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து கொள்ளும். கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்தருள்வீராக. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடங்கப்பா. செல்லிடமெல்லாம் கர்த்தருடைய சமூகம் முன் செல்லட்டும். ஆமீன் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாற்றுபவர்களாய் எங்களை மாற்றுவீராக. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.